இப்போ புதுசாக செட்டு போட்டு காங்கிரீட்டோ இல்லை வேறு டைல்ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஆகும். பட் வந்து நம்ம பேவர் பிளாக் போட்டாங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி இப்போ இன்னொரு சைட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு செங்கலுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, செங்கல் வச்சு கட்டும்போது மேடு பள்ளம் இருக்கும், அதனால நமக்கு வந்து கலவை வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்காது, ஒரே சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு மிச்சமாகும். காரைக்குடியில் லா காலேஜ் போட்டிருக்கோம், டைட்டில் பார்க்கு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம போடுறோம். ஏன் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுது, நெக்ஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஏன் கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதோட யூசஸ் மெட்டீரியல் பூராமே நம்ம ஓன் ப்ராடக்ட். வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து பிளேஸு, இன்டர்லாக்கு, பேவர் பிளாக் நார்மலாக பார்த்தோம். இப்போ வந்து டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பிக்ஸும் பேவர் பிளாக்கும் பார்க்க போகிறோம். பேவர் பிளாக் வந்து எப்படின்னா இன்டர்லாக் மெத்தட் தான். இதுவும் வந்து லாக்கிங் சிஸ்டம் தான். இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், இது வந்து நம்ம தரைக்கு போகிறோம். ரெண்டுமே லாக்கிங் சிஸ்டம் தான். வந்து பேவர் பிளாக் வந்து எதனால் நல்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு காங்கிரீட் வந்து நம்ம பில்டிங்கை வீட்டுக்கு போடும்போது மழை பெஞ்சா கூட தண்ணி வந்து கீழே வந்து இறங்காது. இது அப்படி இல்லை, நமக்கு ஒவ்வொரு பிளாக்கும் இடையில கேப் இருக்கனால அது தேவையான அளவு வந்து தண்ணீர் வந்து நம்ம பூமிக்கு கீழே போகுது, அதனால வந்து கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரீட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பைப் லைனோ இல்லை ஏதோ ரீஒர்க் பார்க்கும்போது அதை உடச்சி ரிமூவ் பண்ணணும். பட் இந்த கல் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைப் லைனோ ஒரு எர்த்திங் ஒர்க்கோ ஏதோ செய்யும் போது இதை நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து அப்ளை பண்ணுங்க. இதில் அதனால நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பேவர் பிளாக் வரனால வந்து யாராருக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வந்து ஒரு வாடகை இடத்துல வந்து கம்பெனி போடுறாங்க, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டு கம்பெனி நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பேவர் பிளாக் வந்து யூஸ் ஆகும். எப்படி யூஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக செட்டு போட்டு காங்கிரீட்டோ இல்லை வேறு டைல்ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு அவங்க வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான் ஆகும். பட் வந்து நம்ம பேவர் பிளாக் போட்டாங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி இப்போ இன்னொரு சைட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து எந்த காஸ்ட்டுமே அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேவர் பிளாக்கில் வந்து என்னென்ன டிசைன் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ மாடல். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா 6 இது மோஸ்ட்லி வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்கில் அதிகமாக பார்க்கலாம். பெட்ரோல் பங்கில் யூஸ் பண்ணுவாங்க 6 மாடல். அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம டையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா, வீடு, ஹோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த டிசைன் போடுவாங்க. பார்க்குறதுக்கு லுக்கிங் வந்து நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னு வச்சிங்கன்னா பிரிக்ஸ் மாடல், செங்கல் சைஸ் அந்த மாடல். இது காஸ்ட்லி டிசைன் மாடல், கொஞ்சம் லுக்கிங் வைஸ் நல்லாவே இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர் மாடல். ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர் இருக்குது, அந்த ரெட் கலரு, எல்லோ எல்லா கலர்லையுமே இருக்குது. இதுவும் வந்து லுக்கிங் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாடலும் நம்மள்கிட்ட வந்து பேவர் பிளாக் வந்து நம்ம கஸ்டமர் வந்து என்ன கலரில் கேட்குறாங்க எல்லா கலர்லையுமே பண்ணி கொடுக்குறோம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா பிளேஸ் ஸ்பேஸ். நாட்டு செங்கலுக்கும் இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து மிஷினில் நம்ம கம்ப்ரஷர் பண்ணி பண்ணுறதுனால வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 to 100 கிலோ சென்டிமீட்டர். இது அடுத்து வந்து இதோட சைஸு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கல்லுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டே இருக்காது, எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும். இப்போ வந்து செங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கல்லுக்கு சைஸுக்கு கூட குறைச்சி வரும். இந்த கல்லில் வந்து மிஷினரியில் இருந்து வரனால சைஸு ஒவ்வொரு கல்லும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. கட்டும்போது வந்து செங்கல் வச்சு கட்டும்போது மேடு பள்ளம் இருக்கும், அதனால நமக்கு வந்து கலவை வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்கும். இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பிடிக்காது, ஒரே சைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் காஸ்ட் வைஸ் உங்களுக்கு மிச்சமாகும். இப்போ பிளாஸ் பிரிக்ஸ் வந்து நம்ம ஏன் இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுது, நெக்ஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக ஏன் கொடுக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதோட யூசஸ் மெட்டீரியல் பூராமே நம்ம ஓன் ப்ராடக்ட். இப்போ இதுக்கு யூஸ் பண்ணுற எம்சாண்டு, டஸ்ட்டு, க்ரஷர் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம ஓனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதில் வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நமக்கு கம்மியாகும். இப்போ அடுத்தவங்க பண்ணும்போது எப்படின்னா அவங்க வந்து வெளில இருந்து வாங்குறதுனால டிரான்ஸ்போர்ட் கூட வரும். இப்போ நம்மள்ட்டே ஓனாக க்ரஷர் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து அந்த காஸ்ட் வைஸு கம்மியாகுது, குவாலிட்டியாகவும் நம்மளால் கொடுக்க முடியுது. கஸ்டமர் வந்து ஒரு 100 கல் வந்து கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரே நாளில் 20,000 கல் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் நாங்கள் எங்களால் டெலிவரி பண்ணி கொடுக்க முடியும். ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணுறான்னு பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர்
வந்து டாப் லேயர் வந்து அந்த கலவை மிஷினில் போடுவாங்க. அதுலேருந்து வைப்ரேட்டில் அந்த ஃபஸ்ட் லேயர் வரும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சர் மிஷினில் கலவை போட்டு அதுலேருந்து இந்த மிஷினில் வைப்ரேட் ஆகி உங்களுக்கு கல் வரும். அதுக்கப்புறம் டைரெக்டாக எடுத்து அடிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட்டு அடிக்கிட்டு ஒன் டே வந்து கவர் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் தான் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 2500லேருந்து ஒரு 3000 கல் போட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து நேற்று போட்டது, இன்னைக்கு மறுநாள் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு குவாலிட்டி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பேவர் பிளாக் எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்குமே நம்ம டெலிவரியும் பண்ணுறோம், கல் போட்டும் கொடுக்குறோம். இப்போ லாஸ்ட்டாக எங்கே போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் லா காலேஜ் போட்டிருக்கோம், டைட்டில் பார்க்கு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே நம்ம போடுறோம். ரோடு ஒர்க்கு ப்ளஸ் குடிசை மாற்று வாரியத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம அந்த கல் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கல் ஃபஸ்ட்டு எப்படி லேயிங் பண்ணுறதுன்னா நான் சொல்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இடத்த வந்து லெவல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிப்ஸு போட்டு நூல் கட்டி வாட்டம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு எர்த்ராமர் போட்டு மிஷின் போட்டு ஓட்டினதுக்கப்புறம் தான் திருப்பி லேயிங் பண்ணணும். லேயிங் பண்ணி முடித்ததோட திருப்பி அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து வைப்ரேஷன் மிஷின் போட்டு ஓட்டணும். ஏன் அந்த மிஷின் போட்டு ஓட்டுறோம்னா இப்போ கல் பதிச்சதுக்கப்புறம் லேயிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm 3 mm வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒவ்வொரு கல்லுக்கும். அது பார்த்தீங்கன்னா லெவலாக இருக்காது. அது ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வைப்ரேட்டர் மிஷின் போட்டு ஓட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரே மட்டமாக லெவலாக கரெக்டாக இருக்கும். பேவர் பிளாக் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வேணுங்கிறவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். நம்மள்ட்ட இருக்கு இப்போ ஸ்டாக் வந்து ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு உடனே பண்ணி கொடுங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. இப்போ சொன்னீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து லேயிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம். ஒரு குறிப்பிட்ட டிசைனில் வேணும்னு சொல்லும்போது மட்டும் அதுக்கேற்ற ஆர்டர் வைஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஒரு 4-5 டேஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்கு கிளாஸ் பிரிக்ஸ் இதை பற்றி பார்த்தோம். உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் நண்பருக்கோ யாருக்கு தேவைப்படுதோ இந்த கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மாஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.